வணக்கம். இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நந்தாவிய ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேலூர் பொதுக்கூட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிட்ட அமித்ஷா. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் சவாலுக்கு பதில். பதினெட்டு ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டுவராதது ஏன்? திமுகவுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக அமித்ஷா பேசியபோது மேடையில் குழப்பம். அதிமுக என குறிப்பிட்டு தடுமாறிய மொழிபெயர்ப்பாளர். 18 साल तक डीएमके केंद्र के सत्ता में रही அதிமுகவினருக்கு கேட்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க முன்னர் ஆட்சியில் இருந்தபோது எய்ம்ஸ் ஏன் திறக்கப்படவில்லை? தமிழ்நாட்டிலிருந்து 25 எம்பிக்களை அனுப்புவீர்களா? வேலூர் பொதுக்கூட்டத்தில் பாஜக தொண்டர்களை பார்த்து அமித்ஷா கேள்வி. தொகுதி பங்கீடு முடிவாவதற்கு முன்னே தென் சென்னை உள்ளிட்ட தொகுதிகளை குறிவைக்கும் பாஜக. தொகுதி பங்கீடு முடிந்த பிறகே தொகுதிகள் எண்ணிக்கை முடிவாகும் என அதிமுக பதிலடி. தமிழ்நாட்டை பாழ்படுத்த நினைக்கிற கூட்டம் தனது வெளிநாட்டு பயணத்தை கொச்சைப்படுத்துகிறது. சேலம் அரசு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு திங்கட்கிழமை திறக்கப்படும் பள்ளிகள். சீரமைப்பு பணிகளுடன் வகுப்பறைகள் தயார். அளவுக்கு அதிகமாக மாசடைந்த தாமிரபரணி ஆற்று நீர் தூய்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியை சுட்டிக்காட்டி அன்புமணி ராமதாஸ் ட்வீட். விடுமுறையொட்டி ஒகேனக்கல் காவிரி கரையில் அலைமோதிய மக்கள் கூட்டம். உதகையில் கூடிய சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல். சென்னையில் பேசன் பிரிட்ஜ் பகுதியில் காலையில் தடம் புரண்ட மின்சார ரயில் 2.5 மணி நேர சீரமைப்பு பணிக்கு பின் புறப்பட்டுச் சென்றது. அமித்ஷா வருகையின் போது மின்தடை ஏற்பட்டதற்கான ஆதாரத்தை வெளியிட்டது தமிழக மின்சார வாரியம். போரூர் துணை மின் நிலையத்தில் அறுந்து கிடந்த ஜம்பரை ஊழியர்கள் சீரமைக்கும் படமும் வெளியீடு. பாலியல் தொழிலில் ஈடுபட ஆண்கள் தேவை என விளம்பரம் செய்து பண மோசடி. மும்பையைச் சேர்ந்த தமிழர்கள் 7 பேரை கைது செய்தது கோவை போலீஸ். மனைவி மானபங்கப்படுத்தப்பட்டதாக ராணுவ வீரரின் புகாருக்கு திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை மறுப்பு. புகார் மிகைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் உண்மை குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் விளக்கம். கோவை ஆர்எஸ்புரத்தில் 6வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட். திருப்பூரிலும் ஆட்டம் பாட்டம் என பொதுமக்கள் கொண்டாட்டம். தமிழகம், புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருவதாக வானிலை மையம் தகவல். 5 நாட்களுக்கு வெயிலும் அடிக்கும், மழையும் பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கர்நாடகாவில் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டம் தொடக்கம். ಮಾದರಿಯನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿ. ಗುಲಾಬಿ ಬಣ್ಣದ ಶಕ್ತಿ ಯೋಜನೆಯ ಸ್ಟಿಕರ್ನ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿದೆ. ಇದರ ಮೊದಲ வெளிமாநிலங்களைச் சேர்ந்த மகளிருக்கு அனுமதி இல்லை. போலீஸ் சேர்க்கை கடித விவகாரத்தில் இந்திய மாணவரை நாடு கடத்தும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது கனடா அரசு. மற்ற மாணவர்களின் பிரச்சினைக்கும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என இந்திய அரசு வலியுறுத்தல்.
உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி தோல்வி. 209 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலியா அபாரம். ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் இறுதிப் போட்டியில் தென்கொரியாவை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி சாம்பியன். ஒன்பது ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு பாஜக செய்தது என்ன என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய அரசு அளித்த திட்டங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பட்டியலிட்டார். 9 வருஷத்துல இதை நாங்க செஞ்சிருக்கிறோம்னு சொல்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கா? 2,47,000 करोड़ रुपीस देने का काम किया है. 2,352 किलोमीटर नेशनल हाईवे, चेन्नई मेट्रो फेज 1 और फेज 2 के लिए 72,000 करोड़ रुपया देने का काम किया है. ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இந்த 9 வருஷத்துல இதை நாங்க செஞ்சிருக்கிறோம்னு சொல்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கா? இந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த போது திமுக கூட்டணியில் இருந்த போதே காங்கிரஸோடு இணைந்து இதெல்லாம் செஞ்சிருக்கு பட்டியல் போட்டாரு. நாங்க இதை செஞ்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய தைரியம் ஆற்றல் அவருக்கு வரணும். வருமா? வராது. முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த கேள்விக்கு 9 ஆண்டு கால ஆட்சியில் பிரதமர் மோடி தமிழகத்துக்கு 2.47 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். 9 साल में 2,47,000 करोड़ रुपीस देने का काम किया है. आपके 10 साल में 58,000, नरेंद्र मोदी जी के 9 साल में 58,000 से बढ़ाकर 2,31,000 4 टाइम ज्यादा देने का काम நரேந்திர மோடி सरकार ने किया है. வேலூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர் மத்திய அரசு என்ன செய்தது என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பட்டியலுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் சவால் விடுத்தார். 11 मेडिकल कॉलेज देकर 1450 से ज्यादा स्टूडेंट की पढ़ाई लिखाई चालू कर दी है. कॉरिडोर बनने थे, उसमें से एक डिफेंस कॉरिडोर अपने तमिलनाडु को देकर ढेर सारा इन्वेस्टमेंट लाने का काम नरेंद्र मोदी जी ने किया है. காங்கிரஸ் ஆட்சியின் போது தமிழகத்துக்கு 95,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக கூறினார். திமுக 18 ஆண்டு காலமாக மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கூட கொண்டு வராதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். 2,352 किलोमीटर नेशनल हाईवे पूरा किया है और 3,719 किलोमीटर नए प्रकल्प दिए हैं और इस सब की लागत होती है 58,000 करोड़ रुपीस. चेन्नई मेट्रो फेज 1 और फेज 2 के लिए 72,000 करोड़ रुपया देने का काम किया है. தமிழ் மொழியின் தொன்மைக்கு சிறப்பு சேர்த்தவர் பிரதமர் மோடி என்றும் காசி தமிழ்ச்சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமம் நடத்தி பெருமை சேர்த்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். திருக்குறளை 23 மொழிகளில் மொழிபெயர்த்து அனைத்து மாநில மக்களும் படிக்க வழி செய்திருப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். யுபிஎஸ்சி, நீட் உள்ளிட்ட தேர்வுகளை தமிழில் எழுத அனுமதி வழங்கியதும் மோடி தலைமையிலான அரசுதான் என்றும் அவர் கூறினார். नरेंद्र मोदी जी ने किया, इसमें तमिलनाडु के चोल साम्राज्य का परंपरा से सेंगोल को फिर से एक बार पार्लियामेंट में स्थापित करने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 12,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாகவும் கடந்த 9 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ஒரு ஊழல் கூட நடைபெறவில்லை என்றும் கூறிய அமித்ஷா காங்கிரசும் திமுகவும் ஊழல் மட்டுமே செய்யும் கட்சிகள் என்று விமர்சித்தார். मित्रों, कांग्रेस और डीएमके दोनों 2G, 3G, 4G पार्टी है. देखिए, मारन परिवार 2G है, इसके 2 जनरेशन पॉलिटिक्स में आकर करप्शन कर रहे हैं. करुणानिधि परिवार
3G है, इनके 3 जनरेशन पॉलिटिक्स में आकर करप्शन करने का काम कर रहे हैं। और गांधी परिवार 4G है, ये राहुल बाबा 4थी जनरेशन है, 4 जनरेशन से पॉलिटिक्स में सत्ता एंजॉय कर रहे हैं। தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் பெயர் எடுத்துள்ளவர் அண்ணாமலை என்றும் அவரின் செயல்பாட்டால் 25 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அமித்ஷா கூறினார். 2024 மீண்டும் 300க்கும் அதிகமான தொகுதிகளை பெற்று பாஜக ஆட்சியமைக்கும் என்றும் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய ஆட்சி அமையும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். கடுமையாக உழைத்தால் தமிழகத்திலிருந்தும் ஒருவர் பிரதமராகலாம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தென்சென்னை மக்களவை நிர்வாகிகள் மத்தியில் பேசியுள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே தென்சென்னை தொகுதியை பாஜக குறிவைப்பது ஏன்? பாஜகவின் இந்த நடவடிக்கையை அதிமுக எப்படி பார்க்கிறது? விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாஜக 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. எனினும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. மத்தியில் தொடர்ந்து இருமுறை ஆட்சியில் இருந்தபோதும் தமிழ்நாட்டில் பாஜகவால் குறிப்பிட்ட வெற்றியை பெற முடியவில்லை. இந்நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் போட்டியிட்டு குறிப்பிட்ட வெற்றியை பெற பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல பிரபலங்களை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து கோவிலம்பாக்கத்தில் தென்சென்னை நாடாளுமன்ற நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் பேசியது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக கடினமாக உழைத்தால் தமிழ்நாட்டில் இருந்தும் ஒருவர் பிரதமராகலாம் என்றார். மேலும் தமிழகத்தில் இருந்து 2 பிரதமர்களை தவறவிட காரணம் திமுக தான் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் 1975 பூத்துகள் உள்ள நிலையில் 128 பூத்களில் ஆட்களே இல்லை என்ற அமித்ஷா ஜூலை மாதம் இறுதிக்குள் அங்கு ஆட்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு பாஜக நிர்வாகி இருக்க வேண்டும் என்ற அமித்ஷா பூத் கமிட்டியை கடந்து பேட்ச் கமிட்டி அமைப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என நிர்வாகிகளை வலியுறுத்தினார். தமிழகத்தில் 25 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றும் அதன் மூலம் 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பது உறுதியாகும் என்றும் அவர் பேசியுள்ளார். திமுக ஆட்சி எவ்வளவு இருளில் இருக்கிறது என்பதற்குத்தான் தமிழ்நாட்டில் இறங்கிய போது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதன் மூலம் தெரிந்து கொண்டதாகவும் அந்த இருளை பாஜக நீக்கும் என்றார். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை பங்கீடு முடிந்த பிறகே எந்த தொகுதிகள் என தெரியவரும் என்றார். ஒரு தேசிய கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கலாம். அது அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணம், அவருடைய ஆசையாக கூட இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு தொகுதியை இப்பொழுதே அவர்கள் நிர்ணயம் செய்வது சரியாக எனக்கு படவில்லை. காரணம், எத்தனை இடங்கள் என்று முடிவான பிறகுதான் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி என்பது நிர்ணயமாகும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என திமுகவின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்தார். அவங்க நம்பலாம், தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இனிமேலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர் தமிழர்களுக்கு விரோதமான ஒரு கட்சியாகத்தான் அவர்களை பார்க்கிறார்கள். தென் சென்னையில் பாஜக அதிக கவனம் செலுத்துவதற்கு முக்கிய காரணம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் பல்வேறு களப்பணிகள் செய்து வருவதுதான். மேலும் தொகுதியில் அதிக அளவில் இளம் வாக்காளர்கள் இருப்பதால் அது தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பாஜக கருதுகிறது. அதிமுக தலைவர்களை அமித்ஷா சந்திக்காதது குறித்து விளக்கமளித்துள்ள பாஜக முழுக்க பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு என்பதாலேயே கூட்டணி கட்சிகளை சந்திக்கவில்லை என தெரிவித்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் சுபாஷ் பிரபு. தமிழ்நாட்டை பாழ்படுத்த நினைக்கிற கூட்டம் தனது வெளிநாட்டு பயணத்தை கொச்சைப்படுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் அண்ணா பூங்கா வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் முழு உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 1713 சதுரடி பரப்பில் 4 அடி உயரத்தில் பீடமும் 16 அடி உயரத்தில் முழு உருவ வெண்கல சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திரு உருவத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது திறந்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் இந்தியாவில் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக மாற்றிய முன்னாள் முதல்வர்
மு கருணாநிதியின் திரை வாழ்க்கையில் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. சேலத்தோடு அதிக தொடர்புடைய கருணாநிதிக்கு அண்ணா பூங்காவில் சிலை திறந்திருப்பது திமுகவினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மத்திய அரசின் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 96 கோடியே 53 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள ஈரடுக்கு பேருந்து நிலையம், 33 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நேரு கலையரங்கம் உள்ளிட்ட பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை வாரிசு எங்கள் தமிழக முதல்வர் அவர்கள். தமிழக முதல்வர் அவர்களை அன்போடு பாசத்தோடு பாராட்டி அழைக்கின்றோம். இதனையடுத்து கருப்பூரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதோடு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர், உதய் திட்டத்தில் அதிமுக அரசு கையெழுத்திட்டதாலேயே தமிழ்நாட்டில் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றார். கடந்த 2 ஆண்டு காலத்தில் அறிவிக்க திட்டங்களை பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் அறிவிக்க வேண்டிய அளவுக்கு 2 ஆண்டுகள் திட்டங்கள் அறிவிச்சு இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். நான் வெளிநாடுக்கு போயிருந்தேன். ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு நான் சென்றிருந்தேன் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக. ஏறக்குறைய 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. அதனால் அதனை கூட தமிழ்நாட்டை பாழ்படுத்த நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் கொச்சைப்படுத்துகிறார்கள். அவளுக்கு கொச்சைப்படுத்த மட்டும்தான் தெரியும், எதையும் ஆக்க தெரியாது, அழிக்கத்தான் தெரியும். அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். செய்யட்டும், நான் கவலைப்படவில்லை. போற்றுவார் போற்றற்றும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றற்றும் என்று நினைத்து கடந்து செல்பவன் நான். கலைஞர் வழியில் வந்தவன் நான். திங்கட்கிழமை மேட்டூர் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீர்த்தேக்கத்திலிருந்து குறுவை சாகுபடிக்காக நீர் திறந்து விடுகிறார். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவதால் சுமார் 4 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி நடைபெற வாய்ப்புள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக அடுத்தடுத்த உயிரிழப்புகளால் கிராமத்தை விட்டு காட்டில் குடியேறிய மக்கள். எங்கே அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. தாமிரபரணி ஆற்று நீரை தூய்மைப்படுத்துவதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆற்று நீர் மிக மோசமாக மாசடைந்திருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. சர்வதேச தர குறியீட்டுடன் ஒப்பிடும்போது தாமிரபரணி ஆற்று நீர் பல மடங்கு மாசடைந்திருப்பதாகவும், தாமிரபரணி நீரில் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் மடிந்து தீமை பயக்கும் பாக்டீரியாக்கள் அதிக அளவில் இருப்பதாகவும் ஆய்வு முடிவுகள் காட்டியுள்ளன. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆய்வு முடிவை கருத்தில் கொண்டு பாமக தலைவர் அன்புமணி டுவிட்டரில் அறிக்கையை பதிவிட்டுள்ளார். அதில் தாமிரபரணி ஆற்றில் குளித்தாலே நோய் தீரும் என்றிருந்தது, இப்போது அந்த ஆற்று நீரை குளித்தாலும் நோய் வரும் நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆற்றில் வரலாறு காணாத அளவுக்கு கழிவுகள் கலக்கப்படுவதும், மணல் கொள்ளை நடப்பதும், கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனங்களுக்கு நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டதும் தான் காரணம் என்று விமர்சித்துள்ளார். தாமிரபரணி ஆற்று நீர் நஞ்சாக மாறுவதை அனுமதிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ள அவர், தாமிரபரணி ஆற்று நீரை தூய்மைப்படுத்துவதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தாமிரபரணி ஆறு மாசுபட்டுள்ளது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் பலரும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். திருநெல்வேலியைச் சேர்ந்த சிறார் எழுத்தாளரான சூடாமணி, சுத்தமான தேன் போன்ற சுவையுடன் தாமிரபரணி தண்ணீர் இருந்ததாக கி ராஜநாராயணனின் எழுத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நோய்வாய்ப்பட்டுள்ள தாமிரபரணி தாயை காப்பாற்ற அனைவரும் அணிதிரள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தாமிரபரணியை தூய்மைப்படுத்த மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பாலியல் தொழிலில் ஈடுபட ஆண்கள் தேவை என விளம்பரம் செய்து பண மோசடி செய்த இளைஞர்கள் 7 பேரை கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவையில் பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக கூறி இணையதளத்தில் வந்த விளம்பரத்தை நம்பி இளைஞர்கள் ஏராளமானோர் பணத்தை இழந்துள்ளனர். இது தொடர்பாக தியாகு என்பவர் அளித்த புகாரின் பேரில் கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மும்பையைச் சேர்ந்த கும்பல் லோகாண்டா என்ற டேட்டிங் செயலியை பயன்படுத்தி
முக்கிய நகரங்களை குறிவைத்து பாலியல் தொழிலில் பெண்கள் ஈடுபடுவதாக விளம்பரம் செய்துள்ளது. அது மட்டுமின்றி பாலியல் தொழிலில் ஈடுபட ஆண்கள் தேவை எனவும் விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை நம்பிய இளைஞர்கள் ஏராளமானோர் பாலியல் தொழிலில் ஈடுபட விண்ணப்பித்துள்ளனர். அவர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்றுக்கொண்ட கும்பல் அவர்களது பெயரில் வங்கிக் கணக்குகளை தொடங்கி அதன் மூலம் பாலியல் இச்சைக்காக பெண்களை கேட்டு வரும் இளைஞர்களிடம் பணத்தை வசூலித்துள்ளனர். இவ்வாறு பலரிடம் 1000 முதல் லட்சக்கணக்கில் அவர்கள் ஏமாற்றியதும், மோசடி பணத்தில் கோவா போன்ற மாநிலங்களுக்கு சென்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் பேஸ் பண்ணி நிறைய கிரைம் பண்றதுனால மும்பை சேஃப் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. இது புகார் நம்ம இந்த மாதிரியான இழப்புங்கிறதுனால புகார் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் முன் வரல. கால் பாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு சில பேர்த்தோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இது ஆதார் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதை வச்சு ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட் ஒன்று. இதையடுத்து தனிப்படை அமைத்து மோசடி கும்பலை தேடி வந்த காவல்துறையினர் மும்பையில் பதுங்கியிருந்த அப்சல் ரஹ்மான், கர்ணன், தமிழரசன், பாண்டியன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். அவர்கள் மோசடிக்கு பயன்படுத்திய 12 வங்கிக் கணக்குகளில் இருந்த 8,50,000 ரூபாயை முடக்கிய காவல்துறையினர் 34 செல்போன்களை பறிமுதல் செய்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதற்காக பள்ளி வளாகங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு தயாராக உள்ளன. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. எனினும் கோடை வெப்பம் அதிகரித்த நிலையில் முதலில் ஜூன் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின்னரும் வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு திங்கட்கிழமையும் 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு புதன்கிழமையும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் தூய்மைப்படுத்தப்பட்டு மேஜைகள், பெஞ்சுகள் துடைக்கப்பட்டு வகுப்பறைகள் தயாராக உள்ளன. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை முதல் நாளே மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் நோட்டுகளை வழங்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இலவச பஸ் பாஸை பொறுத்தவரை சீருடை அணிந்து வரும் மாணவர்களுக்கு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று போக்குவரத்து துறை ஏற்கனவே தெரிவித்துள்ளது. பள்ளிகள் திறப்பு இந்த ஆண்டு சற்று காலதாமதமாக தொடங்குவதால் அதனை ஈடு செய்யும் வகையில் சனிக்கிழமைகளில் வகுப்புகள் நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏற்கனவே அறிவித்துள்ளார். நடப்பு கல்வி ஆண்டை பொறுத்தவரை 210 வேலை நாட்கள் இருக்கும் என ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே ஒம்பலக்கட்டு கிராமத்தில் அடுத்தடுத்து உயிரிழப்புகள் நிகழ்ந்ததால் மக்கள் ஊரை காலி செய்து கொண்டு வனப்பகுதியில் குடியேறி வழிபாடு நடத்தினர். ஒம்பலக்கட்டு கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து துயர சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இளம் சிறார்கள், இளம் வயதினர் அடுத்தடுத்து மரணமடைந்ததால் கிராமத்தில் சுப நிகழ்ச்சிகள், கோயில் திருவிழாக்கள் ஏதும் நடைபெறாமல் உள்ளது. இதற்கு கிராமத்திற்கு ஏற்பட்ட தீங்குதான் காரணம் என நம்பும் மக்கள் அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் ஊரை காலி செய்து வனப்பகுதியில் குடியேறினர். வளர்ப்பு பிராணிகள், ஆடு, மாடு மற்றும் மாரியம்மன், செல்லியம்மன் உள்ளிட்ட சாமி சிலைகளை எடுத்துச் சென்று ஊருக்கு வெளியே உள்ள வனப்பகுதியில் குடியேறினர். அங்கு வனதேவதைக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர். நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம், சிதம்பரத்தில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்பதை மனதில் வைத்து பாமகவுக்கு எதிராக விசிக தலைவர் திருமாவளவன் பேசி வருவதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு சமூகத்தை பற்றி பேசியதால் ராகுல் காந்தியின் பதவி பறிக்கப்பட்டதை நினைவில் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். தென்பாதியில் நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்து என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. இந்த பிரச்சனையை தூண்டுவதற்கு காரணமாக இருந்தவர் பொன்முடி அவர்கள். இந்த பிரச்சனையை உருவாக்கி இந்த பிரச்சனை மூலமாக தமிழகத்தில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் திருமாவளவன் அவர்கள். மதுரையில் ஏதோ ஒரு மூலையில் அடையாளம் தெரியாமல் இருந்த திருமாவளவன் அவர்களை வடமாவட்டத்திற்கு அழைத்து வந்து தலித் மக்களுக்கும் அரசியல் இயக்கங்களுக்கும் அறிமுகப்படுத்தியது இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தான். எனவே ஒரு சமுதாயத்தை குறித்து, சமுதாயத்தை குறிப்பிட்டு ஒரு இழிவுபடுத்தக்கூடிய
இந்த செயல் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. கடலூர் அருகே சேத்தியாத்தோப்பில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கும்பகோணத்திலிருந்து கடலூர் வழியாக சென்னை சென்ற அரசு பேருந்தும் சிதம்பரத்திலிருந்து விருதாச்சலம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் சேத்தியாத்தோப்பு அருகே நேருக்கு நேர் மோதி விபத்தானது. 2 பேருந்துகளின் ஓட்டுநர் பக்கமாக பயங்கரமாக மோதியதில் 2 ஓட்டுநர்களும் படுகாயமடைந்தனர். பேருந்துகள் மோதிய அதிர்ச்சியில் பயணிகள் தடுமாறி விழுந்து காயமடைந்து அலறினர். சக பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பேருந்துகளில் ஏறி காயமடைந்தவர்களை மீட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்தால் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசு பேருந்தின் ஸ்டியரிங் ராட் கட்டானதால் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த தனியார் பேருந்து மீது மோதியது காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவை ஆர்எஸ்புரத்தில் 6வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் பெல்லி நடனமாடி அசத்தினர். திருப்பூரில் மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற ஞாயிறு கொண்டாட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று உற்சாகத்தில் திளைத்தனர். கோயில் திருவிழா, உணவு திருவிழா, புத்தக திருவிழா உள்ளிட்டவை வரிசையில் அண்மையில் இணைந்த கொண்டாட்டம்தான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் திருவிழா. பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் முயற்சியாகவும் வாரம் முழுவதும் உழைத்து களைத்தவர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையை தொடர்ந்து கோவை ஆர்எஸ்புரத்தில் 6வது வாரமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பெயருக்கு ஏற்றாற்போல் சாலைகள் அனைத்தும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்தன. கேம் ஷோ இருக்கும், டான்ஸ், அப்புறம் டிஜே, அது எல்லாமே இருக்குங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாரம் கரெக்டாக வந்துடும். 6 o'clock 9:30 வரைக்கும் இருக்குங்க. வந்துடும், ஃபேமிலியோட வந்துடும். பொதுமக்கள் பலரும் தங்களது செல்ல பிராணிகளுடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்களும் பங்கேற்று மகிழ்ந்தனர். மேலும் மேடையில் பாடலுக்கு ஏற்றவாறு கலைஞர்கள் பெல்லி நடனமாடி அசத்தினர். அவர்களுடன் பெண்களும் வயது வித்தியாசமின்றி பங்கேற்று நடனமாடினர். இதேபோல் திருப்பூர் எஸ்ஆர் நகர் பகுதியில் மாநகராட்சி சார்பில் ஞாயிறு கொண்டாட்டம் களை கட்டியது. அமைச்சர் சாமிநாதன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் மயிலாட்டம், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாரம்பரிய கலைஞர்களின் இசை கச்சேரியும் நிகழ்ச்சிக்கு அணி சேர்த்தது. ஒரே மாதிரி உடையணிந்து சிறுவர்கள் ஆடிய பாரம்பரிய சலங்கையாட்டம் பார்வையாளர்களை கவர்ந்தது. கயிறு இழுத்தல், பலூன் ஊதுதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் வயது வித்தியாசமின்றி ஏராளமானோர் பங்கேற்றனர். ஒரு பக்கம் பறை இசை, மற்றொரு புறம் கராத்தே சாகசங்கள் என திரும்பிய பக்கமெல்லாம் சாலைகள் திருவிழா கோலம் பூண்டிருந்தன.
பண்ணியிருக்காங்க. திருப்பூர் மாநகராட்சி சிறப்பாக பண்ணியிருக்கு. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டிஜே நிகழ்ச்சியில் ஒலிக்கப்பட்ட பாடல்களுக்கு ஏற்றவாறு பொதுமக்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். தனியார் செய்தி நிறுவனத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள இந்த ஞாயிறு கொண்டாட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் பொதுமக்கள் முன்வைத்தனர். விடுமுறை தினத்தையொட்டி ஒகேனக்கலில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஏராளமான பயணிகள் குவிந்ததால் நகரமே திருவிழா கோலம் பூண்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது. இங்கு வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படவிருப்பதால் ஏராளமானோர் தங்களது குடும்பத்துடன் ஒகேனக்கலில் குவிந்துள்ளனர். அங்கு பரிசல் சவாரி செய்தும் அருவிகளில் குளித்தும் மகிழ்ந்தனர். அத்துடன் அசைவ பிரியர்கள் மீன் சமையலை ருசித்து ரசித்து உட்கொண்டனர். அத்துடன் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருப்பதால் தீவிர பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடை வெப்பத்தை சமாளிக்க உதகைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குழந்தைகள் தரையில் அமர்ந்து உற்சாகமாக விளையாடிய நிலையில் இளம்பெண்கள் நடனமாட, வயதானவர்கள் ஓய்வெடுக்க என தாவரவியல் பூங்கா களை கட்டியது. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். 3 days ஆகுது. இன்றைக்கி பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கிறோம். இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த கிளாஸ் ஹவுஸ் எல்லாம் கூட போய் பார்த்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது எங்களோட 3rd day. இப்போது ஊட்டி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஊட்டிலேருந்து இப்போ குன்னூர் பார்க்க போகிறோம். போட் ஹவுஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மழை சுத்தமாக இல்லை 3 நாளுமே. இப்போ இங்கே பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர் ஷோஸும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் கிளாஸ் ஹவுஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டோம். கொடைக்கானலில் பசுமை போர்த்திய மலை முகடுகளையும் அதில் தவழ்ந்து செல்லும் மேக கூட்டங்களையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். வார விடுமுறையில் இதமான காலநிலையை அனுபவித்து வருவதாக அவர்கள் நெகிழ்ச்சி தெரிவித்தனர். நான் மதுரை பழங்கானத்திலிருந்து வரேன். சண்டே லீவை என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் கொடைக்கானல் வந்திருக்கோம். மதுரையில் அங்கே பழங்கானத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வெயில், இங்கே நல்ல குளிராக நல்ல சில் கண்டிஷனாக இருக்குது. மதுரையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எங்களோட வார விடுமுறைக்காக ரிலாக்ஸேஷனுக்காக வந்திருக்கோம். இங்கே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் வந்திருக்கோம். இங்கே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது கொடைக்கானலில். இங்கே பிரைன் பார்க்ஸ் வந்திருக்கும். இப்போ பிரைன் பார்க்கில் நல்லா விதவிதமான ஃப்ளவர்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஞாயிறு விடுமுறையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய அளவு மழை இல்லாததால் கும்பக்கரை அருவியில் குறைந்த அளவிலேயே தண்ணீர் கொட்டியது. இருந்தபோதிலும் கோடை வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக ஆண் குழந்தைக்கு வெண்ணிலா என சீமான் பெயர் சூட்டியதால் எழுந்த சிரிப்பலை. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. "16 channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network." "16 channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network.
16 channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Sixteen channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Sixteen channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Sixteen channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Sixteen channels, 15 languages. நாளை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் ஏராளமானோர் சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் அச்சரப்பாக்கம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் 6 வரிசையில் வாகனங்கள் அனுப்பப்படுகின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். ராபர்ட், போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அங்கு வேற ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பா லாவண்யா, ஆத்தூர் சுங்கச்சாவடி பொறுத்தவரை வழக்கமாக 5 வரிசைகளில் வாகனங்கள் அனுப்பப்பட்டு வந்தன. இன்று கூடுதலாக நாளை பள்ளிகள் திறப்பதால் அதிக அளவில் கார்கள் வருவதால் இப்போ கூடுதலாக ஒரு வரிசை திறக்கப்பட்டு 6 வரிசைகளில் தற்போது வாகனங்கள் சென்னை நோக்கி அனுப்பப்படுகின்றன. சிறப்பு பேருந்துகள் பெரும்பாலானவை குறைந்த அளவிலே இயக்கப்படுகிறது. அது கடந்த 7ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று அறிவித்ததனால் அப்போதே சில பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஏற்கனவே சென்னை நோக்கி வந்து விட்டனர். மேலும் தற்போது கார்களில் வருபவர்கள் எண்ணிக்கை மட்டும் தற்போது அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அச்சரப்பாக்கம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் 6 வரிசைகளில் கார்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் ஒழுங்குபடுத்தி தற்போது அனுப்பப்பட்டு வருகிறது. இதனால் விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். போலி ஆவணங்கள் மூலம் கனடாவில் நுழைந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட 700 இந்திய மாணவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை அந்நாட்டு அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் சத்மலா கிராமத்தில் இருந்து மாணவர் விசா மூலம் கனடா சென்ற லவ்பிரீத் சிங் என்பவர் நிரந்தர குடியுரிமை கேட்டு அந்நாட்டு அரசிடம் விண்ணப்பித்திருந்தார். இதுகுறித்த விசாரணையின் போது லவ்பிரீத் சிங் உட்பட 700க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் பஞ்சாபில் இருந்து கனடாவுக்கு போலி ஆவணங்கள் மூலம் வந்ததை அறிந்த கனடா அரசு பேரதிர்ச்சி அடைந்தது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனால் செய்வதறியாது தவித்த அந்த மாணவர்கள் கனடா அரசின் உத்தரவை கண்டித்து கடந்த 5ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உலக பஞ்சாபி சங்கங்களின் சர்வதேச தலைவரும் ஆம் ஆத்மி எம்பியுமான
விக்ரம்ஜித் சிங் சானே கனடா அரசுக்கு ஒரு வேண்டுகோள் கடிதம் அனுப்பினார். அதில் மாணவர்கள் மோசடி செய்யவில்லை என்றும் அவர்களுக்கு போலி கடிதங்களை கொடுத்து ஏஜென்ட் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளார் என்றும் விளக்கினார். மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கடிதங்களை சரிபார்க்காமல் விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதை குடியுரிமைத்துறை அனுமதித்துள்ளதாகவும் விவரித்தார். விக்ரம்ஜித் சிங்கின் இந்த கடிதத்தை அடுத்து இந்திய மாணவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை கனடா அரசு நிறுத்தி வைத்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை ஆஸ்திரேலிய அணி முதல் முறையாக கைப்பற்றியுள்ளது. இரண்டாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸிலேயே ஆதிக்கம் செலுத்திய ஆஸ்திரேலிய அணி 469 ரன்களை குவித்தது. இதையடுத்து இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 296 ரன்கள் சேர்த்த நிலையில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 270 ரன்களுக்கு டிக்ளேர் செய்தது. 444 ரன்கள் என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு 4ஆம் நாள் ஆட்டத்தில் விராட் கோலி ரஹானே ஜோடி நம்பிக்கை அளித்தது. 5வது நாள் ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே விராட் கோலி 49 ரன்களிலும் ரஹானே 46 ரன்களிலும் வெளியேறியதால் இந்திய ரசிகர்களின் நம்பிக்கை சுக்குநூறாக உடைந்தது. முதல் இன்னிங்ஸில் அசத்தலாக விளையாடிய ஜடேஜா மற்றும் ஷர்துல் தாக்கூர் ரன் ஏதும் எடுக்காமலேயே ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர். இதனால் 234 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆனதால் ஆஸ்திரேலிய அணி 209 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக ஆஸ்திரேலியாவின் டிராவிஸ் ஹெட் தேர்வு செய்யப்பட்டார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் கடந்த முறை நியூசிலாந்திடம் வீழ்ந்த இந்திய அணி தற்போது ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்து இரண்டாவது முறையாக வாய்ப்பை பறிகொடுத்தது. மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் கொரியா அணியை வீழ்த்தி இந்திய அணி முதன்முறையாக கோப்பையை வென்று அசத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் முதல் பாதி கோல் எதுவும் இன்றி முடிந்தது. 22வது நிமிடத்தில் இந்திய அணியின் அனு முதல் கோலை அடித்து அசத்தினார். அடுத்து 25வது நிமிடத்தில் தென்கொரியாவின் பாக் சியோ கோல் அடித்ததை தொடர்ந்து இரண்டாவது பாதி சமநிலையில் முடிந்தது. 41வது நிமிடத்தில் இந்திய அணியின் நீலம் இரண்டாவது கோலை சாத்தியமாக்கி 3ஆம் பாதியில் அணியை முன்னிலைப்படுத்தினார். 4ஆம் பாதி முடிவில் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றது. தென்கொரிய அணிக்கு 4 நிமிட இடைவெளியில் தொடர்ச்சியாக 5 முறை பெனால்டி கார்னர் வழங்கப்பட்ட நிலையில் 5 முறையும் சேவ் செய்து இந்திய அணியின் வீராங்கனைகள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் முதன்முறையாக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் ஹாக்கி ஜூனியர் அணியை பாராட்டி இந்திய ஹாக்கி சம்மேளனம் பரிசுத் தொகையை அறிவித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு வீராங்கனைக்கும் தலா 2 லட்சம் ரூபாயும் பயிற்சியாளர் உள்ளிட்டோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்பில் சிலவற்றை பார்க்கலாம். மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை எய்ம்ஸ் குறித்து பேசும்போது அதனை அதிமுகவினரிடம்தான் கேட்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதால் மேடையில் சலசலப்பு ஏற்பட்டது. பாஜக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டுள்ள மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்தில் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் படிக்க தொடங்கிவிட்டதாக அமித்ஷா கூறினார். மத்திய ஆட்சியில் திமுக 18 ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்தும் ஏன் ஒரு எய்ம்ஸ் கூட தமிழகத்திற்கு கொண்டு வரவில்லை என்று திமுகவினரை கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்று பேசினார். இவரது பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர் அதனை அதிமுகவினருக்கு கேட்க விரும்புவதாகவும் அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் கூறினார். मैं आज कहने आया हूं कि 18 साल तक ये डीएमके केंद्र के सत्ता में रही, मैं आज उनको पूछने आया हूं மதுரையில எய்ம்ஸ் இன்னும் ஏன் திறக்கலன்னு. ஆனால் நான் இந்த கேள்வியை அதிமுகவினருக்கு கேட்க விரும்புகிறேன். பின்னர் மேடையில் இருந்தவர்கள் தவறை சுட்டிக்காட்டியதும் மீண்டும் அமித்ஷா பேச 18 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில் அங்கம் வகித்தும் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் திறக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் திமுகவுக்கு வராமல் போனது என்று மொழிபெயர்க்கப்பட்டது. மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையின் போது மின்தடை ஏற்பட்டதற்கான காரணத்தை மின்வாரியம் தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வருகை தந்துள்ளார். மகாராஷ்டிராவிலிருந்து விமானம் மூலம் அமைச்சர் அமித்ஷா சனிக்கிழமை இரவு சென்னை வந்தடைந்தார். அப்போது விமான நிலைய பகுதிகளில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் மின்தடை ஏற்பட்டதற்கான காரணத்தை மின்வாரியம் தெரிவித்துள்ளது. அதன்படி 10ஆம் தேதி கடப்பேரி போரூர் இடையேயான 230 கிலோவோல்ட் உயர்மின் அழுத்த பாதையில் 25வது டவரில் ஜம்பர் கட்டானதால் போரூர் துணை மின் நிலையத்திற்கு விநியோகம் தடைபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாற்று வழியில் மின் விநியோகம் செய்யப்பட்டதால் போரூர், விருகம்பாக்கம், கோவூர், பரங்கிமலை ஆகிய இடங்களில் இரவு 9:34 முதல் 10:12 மணி வரை மட்டுமே மின்தடை ஏற்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது.
வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் இருக்கக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் இயல்பில் இருந்து 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகக்கூடும் என்றும் கூறியுள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு 5 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலில் நிலவி வரும் மிக தீவிர புயல் பைஃபோர்ஜாய் குஜராத்தின் மாண்டவி மற்றும் பாகிஸ்தானின் கராச்சி இடையே வரும் 15ஆம் தேதி நண்பகல் 11:30 மணி அளவில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை பேசன் பிரிட்ஜ் அருகே தடம் புரண்ட மின்சார ரயில் 2 மணி நேர சீரமைப்புக்கு பிறகு சரி செய்யப்பட்டதால் போக்குவரத்து சீரானது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காலை 9:30 மணிக்கு திருவள்ளூர் நோக்கி பயணிகளுடன் புறப்பட்ட மின்சார ரயிலின் ஒரு பெட்டி பேசன் பிரிட்ஜ் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டது. இதனை அறிந்த பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். குறைவான அளவில் பயணிகள் இருந்ததால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. சம்பவம் தொடர்பாக ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு சீரமைப்பு பணிகளில் சுமார் 20 பேர் ஈடுபட்டனர். 2 மணி நேரத்திற்கு பிறகு தடம் புரண்ட ரயிலின் 4 சக்கரங்களையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டன. அதுவரை அதே தண்டவாளத்தில் வழக்கமாக செல்லக்கூடிய ரயில்கள் காலதாமதமாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. கடந்த வாரம் சென்ட்ரலிலிருந்து பயணிகளை இறக்கிவிட்டு பணிமனைக்கு திரும்பி சென்ற சதாப்தி விரைவு ரயில் இதேபோன்று பேசன் பிரிட்ஜ் அருகில் தடம் புரண்டது. அடிக்கடி இதுபோன்ற ரயில் விபத்துகள் ஏற்படுவது பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டதற்கு பேசன் பிரிட்ஜ் அருகே மேம்பால பணிகள் நடைபெறுவதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக தெரிவித்தனர். ராணுவ வீரரின் மனைவியை அவமானப்படுத்தியதாக எழுந்த புகாருக்கு மறுப்பு தெரிவித்துள்ள திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை உண்மை குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் விளக்கம் அளித்துள்ளது. படவேடு கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் பிரபாகரனின் மனைவி கீர்த்தி என்பவர் ரேணுகாம்பாள் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் வைத்துள்ள வாடகை கடையை காலி செய்வது தொடர்பாக இவருக்கும் உரிமையாளர் ராமுவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. காலி செய்ய மறுத்ததால் கடையில் உள்ள பொருட்களை ராமு அப்புறப்படுத்தியதாகவும் அவரை கீர்த்தியின் சகோதரர் கத்தியால் தலையில் குத்தியதாகவும் சரமாரியாக புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே தனது மனைவியை அவமானப்படுத்தியதாக கூறி ராணுவ வீரர் பிரபாகரன் மண்டியிட்டு கெஞ்சும் வீடியோ வெளியானது. அரை நிர்வாணமாக்கி என் பொண்டாட்டி அடிச்சிருக்காங்க ஐயா, அரை நிர்வாணமாக்கி அடிச்சிருக்காங்க. இது எந்த உலகத்துல நியாயம் பாருங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ராணுவ வீரரின் குடும்பத்திற்கு பாஜக துணை நிற்கும் என தெரிவித்துள்ளார். இதற்கு விளக்கமளித்துள்ள திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் ராணுவ வீரருக்கு தவறான தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்ட விசாரணையில ராணுவ வீரோட மனைவியை யாரும் மாணவர்கள் படுத்தல அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ராணுவ வீரருக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டதாக நமக்கு தெரிய வருது. கண்டிப்பாக கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம ராணுவ வீரோட மனைவிக்கு காவல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக யாரும் எந்த ஒரு வதந்தியையும் நம்ப வேண்டாம் என்று திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி நிர்வாகியின் ஆண் குழந்தைக்கு வெண்ணிலா என பெயர் சூட்டியதால் கூட்டத்தில் சிரிப்பலை எழுந்தது. பரந்தூர் பகுதியில் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் தூண் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இன்பசேகரன் மற்றும் தங்கப்பெண் தம்பதியர் தங்களது குழந்தைக்கு பெயர் வைக்கும்படி கூறியதன் பேரில் சீமான் குழந்தைக்கு வெண்ணிலா என பெயர் சூட்டினார். தொடர்ந்து குழந்தையின் பெற்றோர் அது ஆண் குழந்தை என கூறியதை அடுத்து வெற்றி வேந்தன் என பெயர் சூட்டினார். வெண்ணிலா என்று பெயர் வைக்கும் பையனா பொண்ணா பையனானே சொல்ல மாட்டேங்கிறா. வெற்றி வேந்தன் என்று பெயர் சூட்டுகிறேன். வெற்றி வேந்தன். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆண் குழந்தைக்கு வெண்ணிலா என பெயர் வைத்ததால் கூட்டத்தில் சிரிப்பலை எழுந்தது. கர்நாடகத்தில் மகளிர் இலவச பேருந்து பயணத்திற்கான சக்தி திட்டத்தை முதலமைச்சர் சித்தராமையா தொடங்கி வைத்தார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என்று காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்திருந்தது. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த நிலையில் விதான் சௌதாவின் வெளியே நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சக்தி திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இந்த திட்டத்திற்கான அடையாள அட்டையையும் அவர்கள் அறிமுகப்படுத்தினர். ಗುಲಾಬಿ ಬಣ್ಣದ ಶಕ್ತಿ ಯೋಜನೆಯ ಸ್ಟಿಕರ್ನ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿದೆ. ಇದರ ಮೊದಲ ಫಲಾನುಭವಿಗಳಾಗಿ ಶ್ರೀಮತಿ ಸುಮಿತ್ರಾ, ಶ್ರೀಮತಿ
கர்நாடக அரசாங்கம் கொண்டு வந்துள்ள சக்தி திட்டத்தில் கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட பெண்கள் மட்டுமே இலவசமாக பயணம் செய்ய இயலும். அதன்படி இலவச பேருந்து பயணம் செய்ய பெண்கள் சக்தி கார்டு என்ற அட்டையை பெற வேண்டும். கர்நாடகத்தைச் சேர்ந்த பெண்கள் என்பதற்கான அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே இந்த சக்தி அட்டையை பெற முடியும். கர்நாடக மாநில போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பெங்களூரு மாநகர பேருந்துகளில் இலவச பேருந்து என்ற ஸ்டிக்கர் ஒட்டிய பேருந்துகளில் மட்டுமே பெண்கள் இலவசமாக பயணிக்க முடியும். ஸ்டிக்கர்கள் அல்லாத பேருந்துகளில் பெண்கள் பயணம் செய்தால் அவர்கள் கட்டணம் செலுத்த நேரிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கரூரை அடுத்த வெண்ணெய்மலையில் நடைபெற்ற ஒயிலாட்டம் அரங்கேற்ற விழாவில் 250க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பங்கேற்று நடனமாடினர். முன்னதாக பாரம்பரிய உடை அணிந்து மக்கள் முளைப்பாரியை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். தனியார் மைதானத்தில் ஈசன்வள்ளி கும்மி ஆட்டம், ஒயிலாட்டம் ஆடினர். ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி நகராட்சி அலுவலகம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. மோகன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு சாலையில் சென்றுள்ளார். சிறிது தூரத்தில் பெட்ரோல் வாசனை வந்ததால் வாகனத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியுள்ளார். அப்போது திடீரென தீப்பிடித்து வாகனம் எரிந்து சாம்பலமானது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் மாமரங்களை யானைகள் சேதப்படுத்தியதால் 15 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயி கவலை தெரிவித்துள்ளார். நகராட்சி குடிநீர் தேக்கம் அருகே வனராஜ் என்பவருக்கு சொந்தமாக 10 ஏக்கர் பரப்பளவில் தோப்பு உள்ளது. இங்கு மாங்காய் கொத்து கொத்தாக காய்த்துள்ள நிலையில் யானைகள் மரக்கிளைகளை ஒடித்து அவற்றை சேதப்படுத்தியுள்ளன. இதனால் தமிழக அரசு சிறு விவசாயி மேலே கருணை காட்டி எங்களுடைய நஷ்டீடுகளுக்கு ஒரு கருணை அடிப்படையாக தகுதி பெற்று எங்களுக்கு நிதி உதவி அளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.